நான் சீக்கிரம் வந்துட்டேன். கூட்டு வந்துட்டேன். கேட்டா பசங்க கூட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு எதுவும் புரியலையே. அப்ப அப்பமா கேட்டுருக்கீங்க இல்லையா? 3 இடம் 40 வருஷம் ஆகும். டி நகர், அப்புறம் சாவுக்கார் பேட்டு. டி நகர்ல இது பாண்டி பசார். டி நகர்ல தானே பாண்டி பசார் இருக்கு. இந்த பாண்டி பசார் ஒரு ஊர் மாதிரி சொல்ற. மச்சிக்கு வந்து இது மாதிரி கூட்டம் எல்லாம் பிடிக்காது. அதனால கூட்டத்துல எங்கேயுமே கூட்டம் வர மாட்டான். தீபாவளி ஷாப்பிங் ஆனாலும் சரி, பொங்கல் ஷாப்பிங் ஆனாலும் சரி, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு வருவான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அந்த டைம்ல வரவே மாட்டான். வெரி ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு முன்னாடி வாரம் வந்திருக்கோம். இந்த டி நகரே ஜகஜோதியா திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க. இன்னைக்கு தான் கூட்டம் வந்திருக்கான். அந்த கூட்டத்துல பரவாயில்ல வாங்கிக்கோன்னு. எந்த கடையில கூட்டமே இல்லையோ அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போனா எதுவும் வாங்கியும் தரல. இப்போ வரைக்கும் நாளே விட்டுட்டு தான் இருக்கோம். தெரியுமா? வெறும் ஈவில் ஐஸ். இது வந்து ஃபிஷ்ல ஈவில் ஐஸ். ஃபிஷ்ல ஈவில் ஐஸ் போடு. போயிட்டு வரும்போது நான் வீட்டுக்கு போறேன். ஓகே. எப்ப பாரு இதை கேட்டு டார்ச்சர் பண்றான். எந்த கடைக்கு போனாலும் இது வேணும் வேணுங்கிறான். பிளாட்ஃபார்ம்ல பார்த்தா விட மாட்டான். ஏ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மச்சி வந்து பொர்ஷாக்கம் கூப்பிட்டு போயிட்டேன். நான் பண்ற ஒரு பெரிய தப்பு எப்படின்னா, மச்சி வந்து எங்க ஷாப்பிங் போகணும்னு கேட்பான். நான் வந்து பொர்ஷாக்கம் அப்படின்பேன். ஏன்னா அங்க சுடிதார் பார்க்க ஒரு கடை இருக்கும்ல, அங்க வந்து சுடிதார்லாம் நல்லா இருக்கும். அதனால அங்க எடுத்தா ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போவேன். ஒரு தடவை அங்க போய் மொக்க வாங்குவோம் தெரியுமா? எங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் மச்சி வந்து கஸ்டமர் சர்வீஸ் இல்லைன்னா எதுவுமே வாங்க மாட்டான். கொஞ்சம் பூண்டி சுடிதார் கூட வாங்க மாட்டான். கரெக்டா சுடிதார் பார்க்க ஒரு தடவையும் இல்ல எடுத்து காட்ட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. கஸ்டமரை வந்து மதிச்சு என்ன வேணும் கூட கேட்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அது எங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சின்ன சுடிதார் பார்த்துருக்கோம். அங்கேயும் அதேதான். வருஷத்துல வந்து வேற ஒரு கடைக்கு போகணும். சுடிதார் பட்டாடி பண்றாங்க சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில என்ன பண்ணாங்க தெரியுமா? எடுத்து காட்டவே சந்தோஷப்படுறாங்க. எடுத்து காமிச்சுக்க, ஓ வாங்கலையா போங்க அப்படின்னாங்க. சண்டை போட்டு வந்தேன் நான். அதுல வாங்குறதே மதிக்க மாட்டீங்க. வாங்குறோம் எடுத்து காட்டுறது உங்க கடமை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் மச்சி என்ன பண்ணிட்டா, பாத்தியா பொருஷவாக்கம்ட்டு அசிங்க தானே பட்டோம், வா நம்ம நேரம் டி நகர் போலாம். எனக்கு டி நகர்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டே இருக்காது. டி நகர்ன்றாங்க, ஒன்னும் இல்ல போ அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த போத்தீஸ் பெரிய பெரிய கடைக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டி நகர் வந்துட்டோம். ஒரு 12 மணிக்கு ஒரு டி நகர் வந்து அங்க வந்து லைனா பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், அப்புறமா வந்து இந்த ஈசி பை, அன்லிமிட்டட் எல்லாமே அந்த லைன்ல வரும்ல. அந்த இடத்துல கடையில ஒண்ணுனா போகணும். ஆனா நமக்கு டிஸ்பிளேலயே வச்சுக்கிறாங்க. நம்ம வேணும்னு எடுத்து பாக்குறோம், ட்ரையல் பண்றோம். ஒரு ஹாப்பியா ஜாலியா இருக்கு. பட் செம்ம கூட்டம் இன்னைக்கு. ட்ரையல் ரூம் எல்லாம் செம்ம ஃபுல்லு. ஒரு பெரிய கியூவே நின்றுச்சு. மச்சி நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஒரு வழியா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டோம். செம்ம ஷாப்பிங், செம்ம என்ஜாய் பண்ணேன். உங்கள எத்தனை பேர் வந்து தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டீங்க? தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொருஷாக்கத்துல எங்களை மாதிரி எத்தனை பேர் அசிங்கப்பட்டீங்க? உங்களுக்கு வந்து மதிக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி எந்த கடை வந்து பொருஷாக்கத்தை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோட பார்க்கலாம்.